வணக்கம். நான் டாக்டர் நடேசன். நாம் இன்னைக்கு தைராய்டு அதிகமாக செக்ரெட் ஆச்சுன்னா வரக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் பார்க்கலாம். அதிகமாக செக்ரெட் ஆகிறதுக்கு பேர் வந்து ஹைப்பர் தைராய்டிசம். அப்படின்னா அளவுக்கு அதிகமாக தைராய்டு ஹார்மோன் சுரப்பதனால் வரக்கூடிய ஒரு விளைவு. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஹைப்போ தைராய்டிசத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா. அதில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். உதாரணத்துக்கு அதில் வெயிட் கெயின் ஆகும், இதில் சடனாக வெயிட் குறையும், அதிகமாக பசி எடுக்கும். இதே மாதிரி சிம்டம்ஸ் வந்து வேற ஒரு வியாதியில் இருக்குது. என்ன அப்படின்னா டயபெட்டிக் என்னாகும், அதே மாதிரி வெயிட் குறையும், பசி அதிகமாகும், யூரின் வந்து அதிகமாக போகும். ஹைப்பர் தைராய்டிசம் யூரின் கம்மியாக போகும். இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இது ஒரே ஒரு பாயிண்ட் தான். மற்ற பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், படபடப்பாக இருப்பாங்க, ஒரு இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, பதட்டமாக இருப்பாங்க, ஒரு வேலை செய்யறதுக்கு அவசரம் செய்வாங்க, ஆனால் ப்ராப்பராக செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய பதட்டத்தினாலேயே அவங்களாம் செய்ய முடியாமல் போயிடும். கை காலம் நடுக்க வரும். முன்கழுத்துல காய்டர் அப்படிங்கிற இது முன்கழுத்து வந்து வீக்கமாக இருக்கும். உணவு குழாயெல்லாம் குரல்லாம் அதிகமாக வேகமாக முறுக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போக பார்ப்பாங்க. தசையெல்லாம் வந்து டயர் ஆயிரும், வீக் ஆயிரும். தூங்குறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தூக்கம் சரியா வராது. ஏன்னா அவங்களுக்கு பதட்டமாக இருக்கிறதுனால கண் வந்து பெருசா இருக்கும், அப்படியே ஒளியா இருப்பாங்க, ஆனால் கண்ணு மட்டும் வெளியில வந்து பெருசா பார்க்கறதுக்கு வந்து பெரிய கண்ணா தெரியும். தோல் வந்து மெலிஞ்சு ரொம்ப தின்னா இருக்கும். முடியும் அதே மாதிரி தான் மெலிசாகி ஈஸியா உடஞ்சு போகும். இதெல்லாம் முக்கியமான ஒரு அறிகுறி, ஹைப்பர் தைராய்டிசம் அறிகுறி. நன்றி, வணக்கம்.